Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல 2018ல வெளியான வைஃப் ஆஃப் ராம் அப்படின்ற சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத ஏகப்பட்ட ட்விஸ்ட் வரும். இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போற லைக் மூலியமா இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு மலை பகுதியை நமக்கு காட்டுறாங்க. அந்த வழியா கார்ல ஒரு நபர் வராரு. அந்த நபரும் ரெண்டு பேர் விழுந்து கிடக்கிறத பாக்குறாரு. ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இருப்பாங்க. இந்த நபரும் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடுறாரு. இப்ப ஆம்புலன்ஸ்ல ரெண்டு பேரையும் கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஒய்ஃபோட பேரு தீக்ஷா அப்படின்றது, அதே மாதிரி ஹஸ்பண்டோட பேரு ராம் அப்படின்றது. ரெண்டு பேருக்குமே ரொம்ப சீரியஸா ஆபரேஷன்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப டாக்டர்ஸும் வெளியே வராங்க. இங்க சாரி அப்படின்ற ஒரு கான்ஸ்டபிள் தான் இருக்காரு. என்ன நிலவரம்னு கேக்குறாரு. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஒய்ஃப் நரமாத கர்ப்பிணியா இருந்திருக்காங்க, அவங்களோட கரு கலைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே சமயம் அந்த ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் கேட்கிற சாரி லைட்டா ஃபீல் பண்றாரு. என்ன சார் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க, வேலைக்கு புதுசா அப்படின்னு கேக்குறாரு. சாரியும் ஆமான்ற மாதிரி சொல்றாரு. இந்த வேலையில இதெல்லாம் தினமும் பாக்குற மாதிரி இருக்கும், மனசு தைரியப்படுத்திக்கோங்கன்னு சொல்றாரு. சாரியும் சரின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் ஹஸ்பண்ட் ராம் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க வயித்துல முத்தம் கொடுக்குற மாதிரி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஓரளவு நார்மல் நிலைமைக்கு வந்து கண்ணை முழிக்கிறாங்க. எதிர பார்த்தா அம்மா தான் உட்காந்து இருக்காங்க. என்னம்மா அதுக்குள்ள டெலிவரி ஆயிடுச்சா, குழந்தை எங்கம்மா ராம் கிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ராம்க்கு ரொம்ப காயம்பட்டிருக்கிறதுல இவங்களுக்கு தெரியல போல. இவங்க நார்மலா பேசிட்டு இருக்கும் போது அம்மா சடனா அழ ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குமா அழுவுறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அப்பதான் நடந்த விஷயத்த அம்மா சொல்றாங்க. குழந்தையோ ராமோ இறந்ததை பத்தி சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சோன்னு ஈரனும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. இப்போ ஒரு நபரை நமக்கு காட்டுறாங்க. இவரோட ஃபேஸை நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. இவரும் ஒரு போலீஸ் ஆபீசருக்கு கால் பண்றாரு. ப்ராப்ளம் வராம நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்றாரு. என்கிட்ட வேலையை குடுத்துட்டீங்கல்ல, எந்த ப்ராப்ளமும் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சாரியோட ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் கரப்டட் இன்ஸ்பெக்டரா தான் இருப்பாரு. காசு கொடு ஒருத்தனை விட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தர் கிட்ட பேரம் பேசிட்டு இருக்காரு. இப்ப இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக சாரி கிட்ட நிலவரத்தெல்லாம் கேட்டுக்கிறாரு. ரெண்டு பேருமே மலை உச்சிக்கு போட்டோ எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்ப ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து தான் அடிபட்டு இருக்கு. இப்படி கேஸை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிக்கிறதுக்கு தான் இவர் பிளான் போட்டுட்டு இருக்காரு. ஆனா சாரி அப்பெல்லாம் நடக்கல சார், யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி என்ன ஏது பாப்போன்றதுக்காக இவரும் பேசுறதுக்காக வந்துடுறாரு. இப்ப ஈரனோ என்ன நடந்தது அப்படின்றத சொல்றாங்க. யாருனே தெரியல, ஒரு மர்ம நபர் எங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா அட்டாக் பண்ணா, அவருக்கு கம்மியா தான் அடிபட்டதா நினைச்சேன், பார்த்தா இறந்தே போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு கார் டிரைவர் வருது. கார் டிரைவரும் எதிர ஒரு கார் கிராஸ் பண்ணி போச்சு சார், ப்ளூ கலர் கார் தான் அப்படின்னு சொல்றாரு. சாரியும் அந்த நபர் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு கேஸ் விசாரிக்கிறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆமா அது ஒன் வே தானே, நீ எதுக்காக அந்த பக்கமா போன அப்படின்ற மாதிரி இவனை பிளேம் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஈரனும் இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப ஈரனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருது. ஈரனும் அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல எந்த இடத்த பார்த்தாலும் சரி ஹஸ்பண்ட் கூட ஒன்னா இருந்தது தான் ஞாபகம் வருது. அதனால இவங்களும் ஹஸ்பண்ட் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஈரனும் ஆபீஸ்க்கு போலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல போலீஸ் இவங்க சம்பந்தமா விசாரிக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களும் இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சீனியர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சீனியரோ இப்ப நீ என்ன நிலைமையில இருக்குன்றது எனக்கு தெரியுதுமா, நீ உடனே ஆபீஸ்க்கு வரணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 10 நாள் லீவ் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இன்ஸ்பெக்டரும் ஏதாவது தெரிஞ்சா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவங்களும் காலையில இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணிடுறாங்க. என்னமா அதுக்குள்ள கால் பண்ணிட்ட, நாங்க மத்த கேஸ் எல்லாம் பார்க்க தேவையில்லையா, ஏதாவது தெரிய வந்தா நாங்களே சொல்றோமா, காலை வை அப்படின்ற மாதிரி கட் பண்ணிடுறாரு. சரி அவரா கால் பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவர்கிட்ட இருந்து காலே வர மாட்டேங்குது. அதனால நேரடியா பாக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காரு போல. இவங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் வராரு. என்னமா நீ அதுக்குள்ள வந்துட்ட அப்படின்ற மாதிரி இப்பயும் சலிச்சுக்க தான் செய்யறாரு. எனக்கு ஏகப்பட்ட கேஸ் இருக்கு, அதனால உன் ஹஸ்பண்ட் சம்பந்தமா என்னால விசாரிக்க முடியாது, இந்த சாரி வேணா அந்த கேஸை விசாரிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட கேஸ் கொடுக்குறாரா அப்படின்ற மாதிரி இவங்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க. எதுவுமே பேசாம பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் எதுக்காக போலீஸோட ஹெல்ப் நம்ம எதிர்பார்க்கணும், நம்மளே இந்த விஷயத்துல இறங்கிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச டீடைல் எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கிறாங்க. அது மூலியமா ஏதாவது கிடைக்குமான்னு யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் போன் எங்க போச்சுனே தெரியல. அந்த நம்பர் எப்படியாவது ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கடையில இருக்க பையன் இறந்தவரோட நம்பர் ஆக்டிவேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். நான் காசு கூட தரேன், ஆக்டிவேட் பண்ணி தானே கேக்குறாங்க. சரி மேடம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சம்பவம் நடந்த அந்த மலைப்பகுதிக்கு ஈரனும் வந்துடுறாங்க. இங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. ஆனா பிரோஜனமா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மலைப்பகுதியை பாக்குற மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்கு. ஒரு பர்டிகுலர் ரூம்ல இருந்து இங்க பார்க்க முடியும் அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அங்க போய் விசாரிச்சா ஏதாவது தெரிய வரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. இந்த ரூம்ல யார் இருக்கா, காலியா இருந்தா எனக்கு தாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க.
சாரி மேடம், ஒரு வாரமாவே ஒரு நபர் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் எங்கன்னு கேட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சார், இங்க இருந்து அந்த மலையை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நான் பாத்துக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. தாராளமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரும் கதவை திறந்துடுறாரு. இவங்களும் அந்த இடத்த கொஞ்சம் பதட்டமா பாத்துட்டு இருக்காங்க. நீங்க வியூவை பார்க்க வந்த மாதிரி தெரியல, வேற எதுக்கோ வந்த மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. ஓஹோ, உங்களுக்கு தான் அது நடந்ததா? நான் இப்பதான் நியூஸ் பேப்பர்ல இந்த விஷயத்தை படிச்சேன்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட் இந்த பகுதியில இருந்து நீங்க ஏதாவது பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நாளா எதுவுமே பார்க்கல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதே சமயம் என்ன சொல்றாருன்னா, அந்த கில்லர் உங்க 2 பேரையும் தான் கொல்ல நினைச்சிருக்கான், நீங்க தப்பிச்சிட்டீங்க. இந்த மாதிரி நீங்க தனியா ஒரு ரூம்குள்ள வரது உங்களுக்கு ஆபத்தா முடியலாம், நானே கூட அந்த கில்லரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வியர்டா பேசுறாரு. இந்த இடத்துல ஈரனும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி சார், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. ராம பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசுவாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அதனால ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கா கால் பண்ணி பேசி பாக்குறாங்க. ஆனா பிரோஜனமா இவங்க எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல. ஹஸ்பண்டோட துணியெல்லாம் துவைச்சு போட்டிருப்பாங்க, அதுல ஏதாவது கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் தேடி பாக்குறாங்க. அப்பதான் பேண்ட் பாக்கெட்ல ஒரு பேப்பர் கிடைக்குது. ஒரு ஹோட்டலோட பில்லா தான் இருக்கும். அந்த ஹோட்டல் பேரு தண்ணியில அலைஞ்சிருக்கு, பெருசா தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் மாட்டி வச்சுக்கிறாங்க. வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அன்னோன் நம்பர் கிட்ட இருந்து கால் வருது. உன் ஹஸ்பண்ட கொன்னது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் சொல்ற இடத்துக்கு இந்த நேரம் வா, நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அந்த நபர் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க பகுதிக்கு ஒரு நபர் வராரு. இவங்களும் அந்த நபரை பத்தி என் ஹஸ்பண்ட கொன்னது யாரு, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என்ன தெரியலையா அப்படின்ற மாதிரி அந்த நபர் கேக்குறாரு. இவங்களும் நல்லா யோசிச்சு பாக்குறாங்க. நீ தானே சுஜாதாவோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க என்ஜிஓக்கு சுஜாதான்னு ஒருத்தங்க வந்திருப்பாங்க. ஹஸ்பண்டை விட்டு என்ன பிரிச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஈரனும் பிரிச்சு விட்டுருப்பாங்க. அந்த ஹஸ்பண்ட் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என் ஒய்ஃபை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டல, உன் ஹஸ்பண்ட கொன்னது நான் கிடையாது, ஆனா உன்னை நான் தான் கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் இவருக்கு பயந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவர் விடாம துரத்திட்டு வராரு. கரெக்டா இவங்களை பிடிக்கிற மாதிரி வராரு. அதுக்குள்ள சாரி இந்த இடத்துக்கு வந்து அந்த நபரை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. நீங்க எதுக்கு மேடம் இந்த நேரம் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, என் ஹஸ்பண்ட பத்தி க்ளூ கிடைக்கும்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் வராதீங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவரும் போக சொல்றாரு. ராம ஸ்பீடா போயிருக்காரு அப்படின்ற மாதிரி போலீஸ் ஃபைன்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஃபைனை எந்த இடத்துல வச்சு போட்டிருக்காங்க அப்படின்றத இவங்க கவனிக்கிறாங்க. அந்த ஏரியால எந்தெந்த ஹோட்டல்லாம் இருக்கு அப்படின்றத செக் பண்றாங்க. இவங்க கிட்ட இருக்க பேப்பர்ல 2-3 எழுத்து மட்டும் தான் கிளியரா தெரியுது. இவங்க ஹோட்டல் பேரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த பேப்பரையும் பாக்குறாங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் அந்த ஹோட்டல் என்ன ஹோட்டல்ன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஹோட்டலுக்கு போனா ஏதாவது தெரியும்னு வராங்க. பார்த்தா ஹோட்டல் மூடிய ரொம்ப நாள் ஆனது உங்களுக்கு தெரிய வருது. கிளம்பலாம் நினைக்கும் போது தான் ஒரு நபர் இவங்களை துரத்திக்கிட்டே வராரு. என்ன மேடம், பவுடர் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் வேணான்னு இவங்க பாட்டுக்கு நடந்துட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த நபரை இவங்களோட போன் கவரை கவனிக்கிறாரு. அதுல இவங்களும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் இருப்பாங்க. மேடம், ராம் சார் தான் உங்க ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்கிறாரு. ராம உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ராம் சாரும் அவரோட ஃப்ரெண்டு ராக்கியும் சேர்ந்த மாதிரி தான் என்கிட்ட பவுடர்லாம் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என் ஹஸ்பண்டுக்கு கெட்ட பழக்கம்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. தெரியல மேடம், வாங்குவாரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி, ராக்கின்னு ஒருத்தனை பத்தி சொல்றல, அந்த ராக்கி எங்க போனா பார்க்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. நான் கிளப்ல வச்சு நிறைய வாட்டி பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு கிளப்போட பேரை சொல்றாரு. இவங்களும் அந்த கிளப் கிட்ட வந்துடுறாங்க. இந்த கிளப்போட ஓனரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ரோகன் தான் ஓனர்னு தெரிய வருது. அந்த ரோகனை நம்மளோட ஃப்ரெண்ட் மாதிரி காமிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால ரோகன் போட்டோ எடுத்துக்கிறாங்க. வேற ஒரு நம்பர்ல ரோகன் பேர் போட்டு இவங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப பாருக்குள்ள வந்தா எல்லாருமே மாடர்ன் Dress தான் போட்டிருக்காங்க. நம்ம மட்டும் இப்படி Dress போட்டா டவுட் வரும்ன்றதுக்காக ஈரினோ வேகமா ரெஸ்ட் ரூம் வந்துடுறாங்க. இவங்க போட்டிருக்க Dressயே மாடர்ன் Dress மாதிரி மாத்திடுறாங்க. இங்க வேலை பார்க்குற ஒரு பையன் கிட்ட வந்துடுறாங்க. நான் சிசிடிவி எல்லாம் செக் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றான். அதே மாதிரி மேனேஜரும் அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் ரோகனோட ஃப்ரெண்டு தான், ரோகன் சொல்லி தான் வந்திருக்கேன், நான் ரோகனுக்கு வேணா கால் பண்ணவா அப்படின்ற மாதிரி வேகமா போன் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. இவங்க கால் பண்ணனும் போட்டோ எல்லாம் வருதுல, அதனால அந்த நபரும் பயந்துடுறாரு. ஏன் மேடம் அவசரப்படுறீங்க, நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப கூட்டு வந்து ஃபுட்டேஜ் எல்லாம் இவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் கூட ராக்கி வந்திருக்கிறத இவங்களும் கவனிக்கிறாங்க. அந்த ராக்கியும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் கோவமா பேசிக்கிற மாதிரி தெரியுது. இதை இவங்களும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இவங்க கவனிச்சிட்டு இருக்கிறத வேற ஒரு நபர் கவனிக்கிறாரு. இவரோட பேரு நம்ம எக்ஸ்னு வச்சுப்போம். இந்த எக்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு அதிகாரிக்கு கால் பண்றாரு. நடக்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. சரி, உடனே அவளை என்கிட்ட தூக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி அந்த அதிகாரியும் சொல்றாரு. ஈரன் வெளியே வந்தா தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஈரனும் இங்க இருக்க பையன் கிட்ட விசாரிக்கிறாங்க. ராக்கிய பத்தி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பையன் என்ன சொல்றானா, ராக்கி அடிக்கடி ஒரு பொண்ணு கூட தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த பொண்ணு ஒரு எஸ்காட் தான், இந்த இடத்துல போனா அந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களும் இந்த பையனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில தான் ஈரன் வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு எதிர வந்து நிக்கிறாரு. இவங்க சடனா என்ன பண்றாங்கன்னா, பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து அவரோட மூஞ்சில அடிச்சிடுறாங்க. அதே மாதிரி வேகமா அவர் அட்டாக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ராக்கி ஒரு எஸ்கார்ட் கூட தான் வருவாரு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லியிருப்பான். அந்த எஸ்கார்ட்டை பார்க்கிறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. என்ன பொண்ணா இருந்து இங்க வந்திருக்க, ஓ லெஸ்பியனா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ரொமான்ஸ் பண்றதுக்காக வரா.
இவங்க இருக்காங்கல்ல ராக்கி எங்க இருக்கான்னு தெரியணும்னு சொல்லிட்டாங்க. ராக்கின்னு எனக்கு யாருமே தெரியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ப்ளீஸ், என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காரு, ராக்கிக்கு ஏதோ தெரியும்னு நினைக்கிறேன், சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்பயும் இந்த பொண்ணு சொல்ல மாட்டா. அதனால ஈரினும் கத்திய காட்டுறாங்க. கத்திய பார்த்து பயந்துதான் இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறான், அவன் ஒரு ஃபாரின் கண்ட்ரில தான் இருக்கான், திரும்பி வரவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஈரின் வீட்டுல இருக்கும்போது அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, வீட்டுக்கு வந்து சிம்ம தரான். மேடம் நீங்க கவனமா யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த சிம்ம போட்டு செக் பண்றாங்க. அப்பதான் ஹஸ்பண்ட் யார் கூட எல்லாம் சாட் பண்ணிருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அது மூலியமா ராக்கியோட நம்பர்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருது. இவங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்தது பாத்தீங்களா, அந்த சம்பவம் அந்த நைட்டு தான் ராக்கி ஃபாரினுக்கு போயிருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. சோ இந்த விஷயத்தை பண்ணிட்டு கிளம்பி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இது சம்பந்தமா சாரி கிட்ட சொல்றாங்க. சாரி கிட்ட டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. சாரி என்ன சொல்றாருன்னா, அந்த நாள் அவன் ஃபாரினுக்கு கிளம்பி போயிருக்கான்றத வச்சு அந்த சம்பவத்தை அவன் தான் பண்ணான்றதை நம்ம முழுசா ஏத்துக்க முடியாது மேடம், நான் சொல்ற மாதிரி என்ன பண்ணுங்க, அவன் எப்படி ரியாக்ட் பண்றான்றதை நம்ம கவனிப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அந்த நாள் என்ன நடந்ததுன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்களும் அனுப்புறாங்க. ஆனா டேட் 22ன்ற மாதிரி அனுப்பிச்சிடுறாங்க. மேடம் அந்த சம்பவம் நடந்தது 23 அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பரவாயில்ல அனுப்பிட்டீங்க, வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சாரி சொல்லிட்டாரு. இவங்களும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அவனுக்கு அந்த மெசேஜ் வருது. மெசேஜை பார்த்தோன்னே லைட்டா பதட்டமாயிடுறான். உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். அந்த நாளை பத்தி உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இவங்க பதிலுக்கு எதுவுமே பேச மாட்டாங்க. அந்த நாளை பத்தி சொன்னோன்னே இவன் இவ்வளவு ரியாக்ட் பண்றானா, கண்டிப்பா இவன் தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சாரியும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஸ்டார்டிங் ஒரு அதிகாரி கிட்ட ஒருத்தன் வேலை குத்த மாதிரி காமிச்சாங்கல்ல, வேலை குத்ததே இவரா தான் இருப்பாரு. திரும்பி அந்த அதிகாரிக்கு கால் பண்றாரு. பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொன்னல, இப்ப பிரச்சனை வந்துருச்சு, சீக்கிரமா பிரச்சனையை முடிங்க அப்படின்னு சொல்றான். சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சாரி என்ன சொல்றாருன்னா, அவன் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கானா, கார்ல டேமேஜ் ஏற்பட்டிருக்கும், அதே மாதிரி கார்ல ஏதாவது சாம்பிள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, எனக்கு சமயம் கிடைக்கும் போது உள்ள போய் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அப்படின்ற மாதிரி ஈரினும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அடி வாங்கின எக்ஸ நமக்கு காட்டுறாங்க. இந்த அதிகாரி எக்ஸ பாக்கிறதுக்காக தான் வராரு. ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியா, இதுக்கப்புறமாவது வேலையை கரெக்டா முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஈரின் பைக்ல வந்துட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டு அங்கிள் கிட்ட இருந்து கால் வருது. இவங்களும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டாரு. வீட்டுக்கிட்ட வந்தா ஒரே கூட்டமா இருக்கு. அந்த கூட்டத்துல ஒருத்தனா தான் இந்த எக்ஸும் இருக்கான். இவங்களும் ஏன் கூட்டமா இருக்குன்னு பாக்குறாங்க. அப்பதான் வீட்டுக்குள்ள இருக்க பொருள்லாம் யாரோ களைச்சு போட்ட மாதிரி இருக்கு. இத பார்த்து இவங்க செம்மையா பயந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, யாரோ என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க, நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக தான் இந்த கேஸ் எல்லாம் நீங்க விசாரிக்காதீங்கன்னு சொன்ன அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நான் ஃபாரன்சிக் டீமை வர வைக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப ஃபாரன்சிக் டீம்லாம் இந்த இடத்துக்கு வந்து சாம்பிளை கலெக்ட் பண்றாங்க. இப்ப சாரியும் ராக்கியோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க வாட்ச்மேனை மிரட்டுற மாதிரி பேசுறாரு. அவனை செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவரும் காரை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் வராரு. அவங்க கிட்ட ப்ளூ கலர்ல காரே இல்லன்றது தெரிய வருது. அதே மாதிரி கார்ல எந்த டேமேஜோ இல்லன்றதும் தெரிய வருது. அதை பத்தி ஈரின் கிட்ட சொல்லிட்டாரு. அதே மாதிரி நாளைக்கு தான் எனக்கு கல்யாணம் மேடம், நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் பரவாயில்லன்னு ஏத்துக்கிறாங்க. ஈரின் காலனில ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது. ஈரினும் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் பின்வழியா வந்து ஒருத்தன் கத்தியால குத்திடுறான். அதுக்கப்புறம் தான் சுத்தி இருக்க எல்லாருமே இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பக்கத்துல வந்து பாக்குறாங்க. இவங்களை வேகமா ஹாஸ்பிட்டலுக்கும் சேர்க்கறதுக்காக கூட்டு போறாங்க. இன்ஸ்பெக்டரா இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. உங்க வீட்டுல யாரோட கைரேகையும் கிடைக்கலன்னு சொல்லிட்டாரு. இந்த கேஸுக்குள்ள இறங்கி தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது, இதுக்கப்புறமா அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் ஈரின் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த விஷயத்தை ராக்கி தான் பண்ணிருக்கான். நான் திரும்பி அந்த ஸ்பாட்டுக்கு போய் ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பார்த்தேன். என் ஹஸ்பண்டோட போன் கிடைச்சது. அந்த போன்ல ராக்கியோட கைரேகை தான் இருக்கு, நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ராக்கி கரெக்டா அந்த நாள் நைட்டு தான் கிளம்பி போயிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் இவரும் கேட்டுக்கிறாரு. சரி மேடம் நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி இவங்களை படுக்க வச்சிடுறாரு. இப்ப வெளியே வந்தவர் என்ன பண்றாருன்னா, ராக்கியோட அப்பாவுக்கு கால் பண்றாரு. சோ இவர் அவங்க கூட லிங்க்ல தான் இருக்காரு போல. நடந்திருக்க விஷயத்த பத்தி எல்லாம் அப்பா கிட்ட சொல்றாரு. அப்பவும் ஷாக் ஆயிடுறாரு. என்ன ஆனாலும் சரி என் பையனுக்கு மட்டும் பிரச்சனை வரக்கூடாது, நான் எவ்வளவு நாளா செலவு பண்ண ரெடியா இருக்கேன், அந்த பொண்ணை எப்படியாவது சமாதானப்பட்டு நீயும் எவ்வளவு காசுனாலும் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது போதும் சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. இப்ப ஈரின் கிட்ட பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாரு. இந்த கேஸ்ல நீ ஜெயிக்கிறதுனால உன் ஹஸ்பண்ட் உனக்கு திரும்பி கிடைக்க போறாராமா? கிடையவே கிடையாது. அதனால அவங்க நிறைய காசு தரதா சொல்றாங்க, நீ வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஈரினும் சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆனா நான் ராக்கியை பார்த்து கண்டிப்பா பேசணும், அப்பதான் இதுக்கு ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் பேசி உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. ஒரே ஒரு வாட்டி மட்டும் ராக்கியை பார்த்து பேசணும்னு சொல்றா, நீங்க அனுப்பி விடுங்க, நான் ராக்கியை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அப்பா கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப ஈரின் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது சாரி இந்த இடத்துக்கு வராரு.
சாரிக்கும் இன்ஸ்பெக்டர் மூலியமா எல்லாமே தெரிய வந்துருது. நேத்து சாரி ராக்கியோட காரை செக் பண்ணாரு பாத்தீங்களா, அப்ப கார்ல எந்த ஒரு டேமேஜும் இருந்திருக்காது. ஆனா ஈரன் சொன்னதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் செக் பண்ணி பார்த்திருப்பாரு, டேமேஜ் இருந்திருக்கும். எப்படி அந்த டேமேஜ் வந்தது, நீங்க தானே ஏற்படுத்துனீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி ஈரனும் ஏத்துக்கிறாங்க. சாரி டேமேஜ் இல்லன்னு சொன்னார்ல, அதை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் சாரியோட பேரை சொல்லி அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. சாரியோட பேரை சொல்றதுனால செக்யூரிட்டி விட்டுருப்பாரு. ராக்கியோட வீட்டு கதவுல ராக்கியோட கைரேகை இருக்கும்ல, அதை இவங்க எடுத்திருப்பாங்க. அதை தான் போன்ல வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவரோட கார்ல இவங்க தான் டேமேஜ் ஏற்படுத்தியிருப்பாங்க. எப்படி கைரேகைலாம் உங்களுக்கு எடுக்க தெரியும் அப்படின்ற மாதிரி சாரி கேட்கிறாரு. இவங்களும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க வீட்டுல பொருள்லாம் யாரோ உடைச்சு போட்ட மாதிரி இருந்தது இல்ல, இவங்க தான் வேணும்ட்டே பொருள்லாம் உடைச்சு போட்டிருப்பாங்க. ஃபாரன்சிக் ஆபீசர் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் இதை பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஸ்டேஷனுக்கு வரும்போது அங்க ஒரு குற்றவாளியை பார்த்திருப்பாங்க. அந்த குற்றவாளி கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்க. காசு தரேன், என் முதுகுலயே குத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவன் தான் ஃபங்க்ஷன் நடக்கும்போது முதுகுல வந்து குத்தி இருப்பான். எதுக்காகனா இந்த கேஸை சீரியஸ் ஆக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. நான் இவ்வளவு பண்ணதுனால தான் ராக்கியை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேடம், ஒருத்தருக்கு எதிராக எவிடன்ஸை கிரியேட் பண்றது தப்பு மேடம், இதுக்கு நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ ஏத்துக்க மாட்டேன் நல்லா தெரியும் சாரி, அதனால நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்றாங்க. அப்பதான் கூல் ட்ரிங்க்ஸ்ல இவங்க மயக்க மருந்தை கலந்துருக்கிறது தெரிய வருது. இவரும் இதே இடத்துல மயங்கிடுறாரு. இன்ஸ்பெக்டரும் ராக்கியும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ ஏதாவது யாரவிடமா பண்ற மாதிரி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, டேபிள் கடியில கன்னு வச்சிருக்கேன், அதை வச்சு அவ கதையை முடிச்சிரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் ஈரின் வராங்க. இவர் என்ன பண்றாருன்னா ஈரினை பக்காவா செக் பண்றாரு. சின்ன ஆயுதம் கூட அவங்க வச்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. சரி இப்ப உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி ஈரின் அனுப்பி விட்டுறாரு. ராக்கி என்ன சொல்றான்னா, நானும் உன்னோட ஹஸ்பண்டோ ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் எப்படி உன்னோட ஹஸ்பண்டை கொலை பண்ணுவேன், என் கார்ல எப்படி டேமேஜ் ஏற்பட்டது, அதே மாதிரி என்னோட கைரேகை எப்படி போன்ல வந்ததுன்னா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பார்ல நான் உன் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் கோவப்படல, வெயிட்டர் கிட்ட தான் கோவப்பட்டேன், நீ நல்லா செக் பண்ணா உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. எனக்கு எல்லாமே முன்கூட்டியே தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க வெயிட்டர் கிட்ட பேசும்போது வெயிட்டர் சொல்லியிருப்பாரு, மேடம் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவர் கோவப்படல, என்கிட்ட தான் கோவப்பட்டாரு அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் இதை சொல்லக்கூடாது, இந்த காசை வச்சுக்கோன்னு இவங்க தான் தந்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஃபேக்கா கிரியேட் பண்ணாங்க பாத்தீங்களா, அதை பத்திலாம் சொல்றாங்க. அப்ப திட்டமிட்டு நீ தான் ஃப்ரேம் பண்ணிருக்கியா, ஆனா எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 22ஆம் தேதி நடந்தது ஞாபகம் இருக்கா, ஸ்னேகாவை ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டோன்னே இவரோட முகம் மாறிடுது. இந்த இடத்துல தான் என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் கூட ஸ்னேகான்னு ஒருத்தங்க வேலை பார்ப்பாங்க. அவங்களும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரின் ஹஸ்பண்டும் ராக்கியும் அந்த வழியா வராங்க. ஹஸ்பண்டுக்கு இவங்க ஓரளவுக்கு தெரியும்ல, என்ன ஸ்னேகா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கார்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் தானே அப்படின்ற மாதிரி இவங்களும் கார்ல ஏறி இருப்பாங்க. ஆனா ராக்கி இருக்கான் பாத்தீங்களா, இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கணும்னு நினைக்கிறான். அதனால ஹஸ்பண்டை வேணும்ட்டே வேற பக்கம் வர வச்சிடறான். எதுக்காக இந்த பக்கம் வந்திருக்கீங்க, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ராக்கி இருக்கான் பாத்தீங்களா, போதை பவுடரை இவங்க மேல போட்டு விட்டுறான். அதனால இவங்க போதையோட மயக்கத்துல தான் இருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ராக்கி இருக்கான் பாத்தீங்களா, அவங்கள ரேப் பண்ணிடுறான். அதே மாதிரி ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, போக வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நின்னுட்டு இருக்காரு. ஆனா இவரும் ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாருன்னா, அவங்க கிட்ட போய் தப்பா நடந்துக்கிறாரு. ராக்கிக்கு மேல் இடத்துல எல்லாம் ஆளுங்க இருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி இந்த பிரச்சனையை வேற மாதிரி முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவங்கள சரி பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எங்க உன்னோட ஹஸ்பண்ட் என்ன காட்டி குத்துற போறான்றதுக்காக நான் தான் உன் ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டதா நீ நினைக்கிறியா, நான் ஒன்னும் உன்னோட ஹஸ்பண்டை கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. நீ கொலை பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா என்னோட ஹஸ்பண்டை கொலை பண்ணதே நான் தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்னேகாவை நார்த் இந்தியன் பசங்க ரேப் பண்ணி சாவடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் கேஸ் முடிஞ்சிருக்கும். ஸ்னேகா இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, இதை நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால ஹஸ்பண்டும் மலை உச்சிக்கு கூட்டு வந்துடுறாரு. இவங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கிறத பாக்குறாங்க. எப்பயோ வந்திருக்கு, என்னன்னு செக் பண்ணி பார்த்தா ஸ்னேகா தான் அந்த வீடியோ அனுப்பி வச்சிருக்காங்க. ராக்கி ரேப் பண்ணிட்டு போயிட்டு ஹஸ்பண்ட் வந்தாரு பாத்தீங்களா, அந்த சமயம் இவங்க போன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோ தான் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இத பக்கத்துல இருக்க ஹஸ்பண்டும் பாத்துறாரு. இவங்க கிட்ட சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க பயங்கரமா ஹஸ்பண்ட் மேல கோவப்படுறாங்க. உங்களுக்கான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு உயிரோட விட்டா நமக்கு தான் ஆபத்துன்றதுனால ஹஸ்பண்டும் சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. அப்படி வைத்து அடிக்கும் போது தான் இவங்க கரு அந்த இடத்துல கலைஞ்சு போயிருக்கும். இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, பதிலுக்கு ஹஸ்பண்ட் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சண்டை போடும் போது இவங்க தான் ஹஸ்பண்ட பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. சோ யாருமே புது நபர்லாம் வந்து இவங்களை அடிக்கல, வேற யாரோ சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியுதுல, அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. அதே சமயம் எதர்ச்சியா தான் ஒரு கார் போயிருக்கும். அந்த கார் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கிறதா அந்த நபர் தப்பா புரிஞ்சிருப்பாரு. எல்லாமே இவங்களுக்கு சாதகமா நடந்திருக்கும். அதே மாதிரி ஈரின் எதுக்காக ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்கன்னா, ஒருவேளை ஹோட்டல்ல இருக்க நபர் நம்ம பண்ணதை பார்த்திருப்பாரா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்திருக்கும். அதனால தான் வந்திருப்பாங்க. ஆனா அவர் பார்க்கலன்றது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். நீ என்ன பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க வேணும்ட்டே டேட்டை 22 தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா 22 தான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ரேப்பை
பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே தான் ராக்கி பதட்டமா இருந்திருப்பாரு. சோ பதட்டப்பட்டதை வச்சு ராக்கி தான் இல்ல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்க ராக்கி என்ன பண்றாருன்னா டேபிள் கடியில இருக்க கன் எடுத்து இவங்களை சடனா ஷூட் பண்றாரு. இப்போ ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. வெளியே இருக்க இன்ஸ்பெக்டர் இவங்க பேக் எல்லாம் செக் பண்ணாரு பாத்தீங்களா? அவர் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அவரோட கன்னை அவருக்கே தெரியாம இவங்க தூக்கி இருப்பாங்க. இப்ப அந்த கன் ஈரின் கிட்ட இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவர் ஒரு புல்லட் ஷூட் பண்ணோனே இவங்க பதிலுக்கு அவரை ஷூட் பண்றாங்க. இவங்க நெஞ்ச பார்த்து ஷூட் பண்ணிருப்பாங்க. அதனால அவர் இறந்து போயிடுறாரு. இப்பதான் சவுண்ட் கேட்டு இன்ஸ்பெக்டரும் வேகமா இந்த இடத்துக்கு வராரு. இன்ஸ்பெக்டரும் இவங்களை காலி பண்ணாதான் நம்ம தப்பிக்க முடியும்னு யோசிக்கிறாரு. அதனால இவங்களை காலி பண்றதுக்காக நெரிச்சிட்டு இருக்காரு. ஆனா அவங்க கையில இருக்க மோதிரத்தை வச்சு இவரோட கழுத்திலேயே அறுத்துறாங்க. இவர் இறந்து போயிடுறாரு. அப்பதான் சாரி உள்ள வந்து இந்த விஷயத்த பாக்குறாரு. இருந்தாலும் சாரி ரிப்போர்ட் எப்படி எழுதுறாருன்னா இவங்களுக்கு ஃபேவரா எழுதுறாரு. அதாவது பிரச்சனையானதுல அவங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிக்கிட்டாங்க. ஈரினுக்கு அடி மட்டும் பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் எழுதுறாரு. ஈரின் எதுக்காக பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் சாரி இந்த ஹெல்ப் பண்றாரு. இப்ப அவர் எழுதி இருக்கிறதுல இவங்களும் ஒரு கையெழுத்த போட்டுறாங்க. இப்ப இவங்களோட வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அங்கிள் வீட்டுல தான் அடிக்கடி விடுவாங்க. அந்த அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போதே பயங்கரமா அபியூஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம தான் இருந்துட்டு இருப்பாங்க. இப்ப அங்கிளும் ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. உள்ள போய் பேசுமா அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இந்த சின்ன பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, உள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள் என்ன சொல்றாருன்னா உங்ககிட்ட நான் தப்பா நடந்துகிட்டதுக்காக கடவுள் எனக்கு தண்டனை குத்துட்டாருமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் தான் உங்களுக்கு தண்டனை குத்தன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இவர் பாத்ரூம்க்கு குளிக்க போகும்போது வலிக்கு விழணுன்ற மாதிரி இவங்க தான் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால தான் இவர் வலிக்கு விழுந்திருப்பாரு. சோ சின்ன வயசுலயே பண்ணவங்க பெரியவங்களா இருக்கும் போது எப்படி விடுவாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சுதான் நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துல வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.